ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தேன்மொழி. இது உப்புக்காரம் சமையல். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம ராகி புட்டு தான் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் நான் இன்றைக்கி இந்த குழி கரண்டி அளவுக்கு ஒரு 3 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். அதில் சுடு தண்ணி ஊற்றி நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். கொஞ்சம் நேரம் கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததும் நம்ம அப்படியே கையை வச்சு பிசைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்துடுச்சு, அதனால் கையை வச்சு பிசைய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நல்லா எல்லா மாவும் தண்ணியும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். கட்டிகள் சேராமல் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். கட்டிகள் சேர்ந்துச்சுன்னா நம்ம புட்டு செய்யும் போது அந்த கட்டி அப்படியே இருக்கும். மாவோட பதம் எப்படி நல்லா இருக்குது நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, இப்படி ஒரு கையில் கொஞ்சம் மாவு எடுத்து இப்படி நல்லா பிடிச்சு பார்த்தோம் அப்படின்னா மாவு நல்லா பிடிப்பா அப்படியே நின்றுச்சு அப்படின்னா மாவு கரெக்டான பதத்துக்கு நம்ம பிடிச்சி எடுத்துட்டோம் அப்படிங்கிற அர்த்தம். எனக்கு அந்த பதம் வருது, கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அடியில் ஒரு பாத்திரமும் மேலே வடிகட்டி மாதிரி இருக்கும்ல, ஜல்லடை இல்லைன்னா வடிகட்டி மாதிரி இல்லை ஜூஸ் வடிகட்டி ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை அதில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஜலிச்சு அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன். மாவு கீழே விழுகிற மாவு நல்ல நைஸான மாவாக விழுகும். ஸோ நம்ம புட்டு அவிக்கும் போது நல்லா புட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், மேலே எல்லாமே கட்டிகள் எல்லாம் சேருது. அந்த கட்டிகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நல்ல மாவு கீழே நைஸான மாவாக விழுந்துடும். மேலே கொஞ்சம் கட்டிகள் இருந்துச்சுன்னா அதை அப்படியே கீழே போட்டுடலாம், வேணாம் அதை யூஸ் பண்ண வேணாம். அதே மாதிரி மிச்சம் இருக்க எல்லா மாவையும் நல்லா இந்த மாதிரி ஜலிச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிங்கன்னா புட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம வேக வைக்கும் போது நல்லா புட்டு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நார்மலாக நம்ம பிசைஞ்சிட்டு மட்டும் புட்டு அவிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கட்டிகளோட புட்டு இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், மாவு எல்லாமே சாஃப்டான மாவாக இருக்குது. ஸோ டேஸ்ட் வைஸும் புட்டு செம்மையாக இருக்கும். நான் இன்றைக்கி புட்டு பண்ணுறதுக்கு புட்டு குழாய் தான் எடுத்திருக்கேன். அதில் அந்த தட்டு போட்டுட்டு ஒரு லேயர் தேங்காய், அடுத்த லேயர் மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். திரும்ப அடுத்த லேயர் தேங்காய், திரும்ப அடுத்த லேயர் மாவு, திரும்ப அடுத்த லேயர் தேங்காய், இப்படி போட்டு நான் முடிச்சுட்டேன். 2 லேயர் நான் பண்ணியிருக்கேன், அதனால தான் கொஞ்சம் மேலே வரைக்கும் எனக்கு வந்திருக்கு. ஒரு லேயர் கூட பண்ணலாம். கடைசி லேயர் எப்பயுமே கொஞ்சம் தேங்காய் ஜாஸ்தியாக போட்டு பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ மூடி போட்டு மூடிட்டு இந்த புட்டு பாத்திரம் இருக்குல்ல, அதில் கீழே கொடுத்துருக்க இந்த பானையில் அந்த கோடு இருக்குல்ல, அந்த கோடு இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு தண்ணி லைட்டாக சூடான உடனேயும் மேலே அந்த குழாயை வச்சிடலாம். அந்த ஓட்டையிலேருந்து ஆவி வெளியே வர ஆரம்பித்த உடனேயுமே நம்ம எடுத்துடலாம். புட்டு சீக்கிரமாக வெந்துடும். ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணி ஊற்றி தான் பிசைஞ்சிருக்கோம். அதனால் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே புட்டு நல்லா வெந்துடும். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கீழே இருந்து ஒரு கம்பி மாதிரி இருக்கும், அந்த கம்பியை வச்சு நல்லா இப்படி ஒரு புஷ் பண்ணோம் அப்படின்னா புட்டு எல்லாமே நல்லா வெளியில் வந்துடும். நீட்டாக நல்லா வந்துடுச்சு. கீழே அந்த வச்ச நம்ம தட்டை எடுத்துடலாம். அதே மாதிரி இன்னொரு புட்டு செஞ்சு எடுத்துக்கிட்டேன். நான் போட்டு அந்த 3 கரண்டி மாவுக்கு 3 புட்டு அளவுக்கு வந்துச்சு. இது 2, இன்னொன்று அந்த மாதிரி அளவுக்கு வந்துச்சு. தாராளமாக 3 பேர் சாப்பிட்லாம். புட்டுக்கு சைட் டிஷ் கடலைக்கறி தான் நல்லா இருக்கும். கடலைக்கறியும் நல்லா இருக்கும். இன்னொரு டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேக வச்சுருக்க அந்த புட்டை ஒரு நல்ல பவுலில் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். 1 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். சூடாக சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி புட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு உங்களை ஆகோ ஓஹோன்னு பாராட்டுவாங்க. கண்டிப்பாக இந்த புட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.